அன்புமணி அவர்கள் பேசினதெல்லாம் நான் இவ்வளவு பெரிய கூட்டம் வச்சிருக்கேன், நான் இதை பண்ணிருக்கேன், நான் வந்து என்ன, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தான் தான் தன்னை சார்ந்த விஷயம், அவரை பத்தின விஷயத்தை தான் அங்க பேசினாரு. ஐயா அவர்கள் நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் இந்த சமுதாயத்துக்காக, இவ்வளவு தூரம் நான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த இடஒதுக்கீடு வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், அவரோட பெருமையை பேசினாரு. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டாங்க. சின்ன அன்புமணி அவர்களை பத்தியும் போட்டாங்க, ராமதாஸ் ஐயாவை பத்தியும் போட்டாங்க. அதே தான் 2 பேரும் திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, 4 பேர் தூக்கி நான் கடல்ல போட்டுறேன் எம்எல்ஏவை. அது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ராஜ்யசபா எம்பி அலாட் பண்றாங்க. திமுக என்ன நம்பர்ஸ் தெரியல, ஏடிஎம்கேக்கு 2 நம்பர்ஸ் எம்பி தராங்க. அதுல ஒண்ணு வந்து ராமதாஸ் அவர்கள் கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஒண்ணு வந்து அவர் முகுந்தனுக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிறார். இளைஞரணி தலைவருக்கு. ஆமா, அங்கேயும் பிரச்சனை. முகுந்தன் கொடுக்கறதுக்கு தயாராகிறார். அதுக்கு 5 எம்எல்ஏவோட சப்போர்ட் வேணும். அந்த 5 எம்எல்ஏ வந்து அன்புமணி அவர்கள் மிரட்டி நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவரு மிரட்டுறாரு. நீங்க ஒழுங்கா நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா தூக்கி கடல்ல போட்டுரும், ஸ்டேஜ் மேலே உட்காந்து சொல்றாரு. அப்ப நீங்க சுத்தி 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 உங்க குடும்பத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிப்பீங்க. இது நீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து சண்டை போட்டுக்கலாம். வன்னியர் சமூகத்துக்காக நீங்க கடுமையாக உழைக்கணும், அதுக்காக தான் எம்எல்ஏக்கு அப்படி பேசுறாங்க. அந்த எச்சரிக்கை எல்லாம் கிடையாது. அந்த மேல எல்லாம் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. உழைச்சு அவங்க தனி பெரும்பான்மையில தான் அவங்க எல்லாருமே ஜெயிச்சாங்க. பாமகன்ற ஒரு கட்சினால ஜெயிக்கல, அவங்க இண்டிவிஜுவாலிட்டினாலேயே அவங்க அன்னையில இருந்து வந்து மக்களுக்காக செய்யறாங்க. அதுல மாவீரனோட இந்த மேடையில பேசினதும் கூட சொந்த விஷயம் தான். அண்ணன் சேலம் மரலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அன்புமணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரா? ஜெயில்னாலே பயந்து ஓடுறவர் அவர்.